திடீரென்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறிய செங்கோட்டையன். தென் மாவட்டங்களில் ஆதரவுகள் அனைத்தும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி செங்கோட்டையன் தற்பொழுது எம்பிக்களை ஆதரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களின் தயவு வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நேரடியாகவே கூறிவிட்டார். நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்க்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு ஓட்டுக்களை கூட நம்மால் பெற முடியாது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி மேல்முறையீடு வழக்கில் நிச்சயம் வெற்றியடைந்து விட்டால் நாம் அனைவரும் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்கும் பட்சத்தில் திடீரென்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தனது இணையதள பக்கத்தில் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ், செங்கோட்டையன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ஆதரவாளர்கள் முழுமையாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களை மட்டும்தான் முக்கிய பதவிகளை வகித்து வருகிறார்கள். இதனால் கடும் கோபமடைந்த செங்கோட்டையன் அவர்கள் எங்களால் ஒற்றுமையாகத்தான் இருக்க முடியும், தற்பொழுது பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஓபிஎஸ்க்கு ஆதரவுகள் தெரிவிக்கிறேன், இதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக அவரது இணையதள பக்கத்திலேயே கூறியிருக்கிறார். இது ஓபிஎஸ்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் அதிமுகவின் துரோகி ஓபிஎஸ் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களால் கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறி செங்கோட்டையன் அவர்கள் தனது மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று கூறியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் படையுடன் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளிப்பாரா? ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 60,000 வாக்கு வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் தோல்வியேற்றதும் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் போட்டியிட வேண்டும் என்று கூறியதும் சலசலப்பை ஏற்படுத்தியது. செங்கோட்டையன் அவர்களின் பேச்சை கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர் போட்டியிட்டு 60,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்து அதிமுகவிற்கு அவப்பெயரையும் ஏற்படுத்தப்பட்டது.